விஜய் அவர்கள் வேலூர்ல பேசும்போது ஒரு சில வாக்குறுதிகள் கொடுக்கறத நம்மளால பார்க்க வந்து முடிஞ்சு. ஸோ அது மூலியமா என்னோட ரெக்வஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் அவங்க கட்சி ஒழுக்கத்துக்கான வாக்குறுதிகளை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கான வாக்குறுதிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து போலாம். எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு, என்ன அசிங்க அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்க அசிங்கமா பேசுற மாதிரின்னு. நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா, இத்தனை கட்சிகளுக்கு மாற்றா தாவேகா கட்சி உள்ள வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல இத்தனை கட்சி பண்ண தப்புகளை தாவேகா கட்சி ஒருபோதும் வந்து பண்ணாது. ஓட்டுக்கு ஒரு பைசா கூட நான் வந்து கொடுக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லாம என்னோட கட்சியில இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள் கூட ஓட்டுக்கு பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கான ஒரு வாக்குறுதியை முதல்ல வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கான வாக்குறுதிக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து போகலாம். நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, அரசியலை பொறுத்தளவு எல்லா கட்சிகளுக்குமே எல்லா தலைவர்களுக்குமே விமர்சனம் அப்படின்றது வந்து வரும். ஸோ அப்படி தாவேகா கட்சியை இதுவரை பல பேர் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, விமர்சனமும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தாவேகாவோட தொண்டர்கள் நிர்வாகிகள் தரக்குறைவா அவங்கள வந்து பேசியிருக்கலாம். பட் இனிமே அந்த ஒரு தவறை வந்து பண்ண மாட்டாங்க. தாவேகாவோட தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இனிமே ஒழுக்கமா தான் வந்து பேசுவாங்க. மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல கூட மரியாதையோட தான் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த வாக்குறுதியை வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதிக்கு வந்து போகலாம். நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னா, தாவேகாவோட தொண்டர்கள் இதுவரை நடந்த கூட்டங்கள்ல ஒழுக்கம் இல்லாம வந்து நடந்திருக்கலாம். பட் இனிமே நடக்கூடிய கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள், ஸோ இது எல்லாத்துலயுமே தாவேகாவோட தொண்டர்கள் பொதுமக்களுக்கோ போலீஸ்க்கோ தொந்தரவு இல்லாம, யாருக்குமே எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே வந்து இல்லாம நடந்துக்குருவாங்க, ஒழுக்கமா வந்து நடந்துக்குருவாங்க அப்படின்ற மாதிரி கட்சிக்கான அந்த வாக்குறுதியை வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளுக்கு வந்து போகலாம். ஆட்சி அமைக்கிறது, மக்களுக்கு நல்லது செய்யறது, ஸோ இது எல்லாமே 2ஆம் கட்டம் தான். முதற்கட்டம் அரசியல்ல ஒழுக்கம் வந்து வேணும். ஸோ அந்த ஒழுக்கத்தை தாவேகா இனிமே கடைபிடிக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கான வாக்குறுதியை வந்து கொடுக்கலாம்.